ஹாய், குட் மார்னிங். நான் கோயம்புத்தூர் ஒரு ஹோல்சேல் கடையில் இந்த மொபைல் அக்சசரிஸ்லாம் வாங்கியிருக்கோம். அது எப்படி இருக்குன்னு இப்போ அன்பாக்ஸ் பண்ண போகிறேன். பாருங்கள், ரொம்ப சீப்பாகவும் இருக்கும் ஐட்டம். அது வாங்கி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஐட்டம் வாங்கியிருக்கேன். பாருங்கள், இதுதான் அவங்க பாக்ஸ் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க. அவங்களுக்கு ஸ்டிக்கர் ஒட்டி அனுப்பிச்சிருக்காங்க. ப்ளீஸ் டேக் வீடியோ வைல் அன்பாக்சிங். ஏன்னா ஏதாவது உள்ள டேமேஜ் இருந்தால் அப்போ தான் நீங்கள் க்ளைம் பண்ணிக்கலாம். வீடியோ எடுக்கணும். ஓப்பன் பண்ணுமா. எல்லாம் ஸ்மால் ஐட்டம் தான், ஆனால் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஐட்டம். ஏன்னா எல்லாமே இங்கே ஹோல்சேலாக தான் வாங்க முடியும். ரீட்டெயில் தர மாட்டாங்க. 1-2 வாங்கினா மினிமம் குவான்டிட்டின்னு இருக்குது. அந்த ஆர்டர் போட்டால் தான் வாங்க முடியும். கோயம்புத்தூரில் சிங்காநல்லூரில் இருக்குது இந்த ஆஃபீஸு. மகாலட்சுமி மொபைல் அக்சசரிஸ்னு பேர், கடை பேர். சிங்காநல்லூர் உழவர் சந்தை ஆப்போசிட்டில் இருக்குது. இந்த பக்கம் இப்படி திருப்பி. பார்த்து கை. இது கட் பண்ணு, இங்கே கட் பண்ணு. அதை மட்டும் கட் பண்ணு கொடு. ஏன் சாத்திக்குது? இரு. யாரு? அம்மாவா? அது பேட் வேறு அமைச்சிருக்காங்க நம்மளுக்கு. மொபைல் ஸ்டாண்ட் இது, அதோட பேட் அமைச்சிருக்காங்க. இது அதுக்கு உண்டான பாக்ஸ். இது இந்த மொபைல் ஸ்டாண்டுக்கு உண்டான பாக்ஸ் தனியாக கொடுத்துருக்காங்க. பாக்ஸில் போட்டு கொடுக்குற மாதிரி. இது வந்து சி டைப்பு அடாப்டர். இது ஓடிஜி, சி டைப் ஓடிஜி. நல்லாயிருக்கும். ரொம்ப சீப்பான ரேட்டு தான் அது. ஒன்று எவ்வளோ? 15 ரூபா 25 ரூபா பில்லு காட்டுறேன். அப்புறம் பார்ப்பது எவ்வளோன்ட்டு எடுத்து காட்ட முடியாது. இதுதாங்க ஸ்டாண்டு, மொபைல் ஸ்டாண்ட். இதை வந்து நீங்கள் இப்படி இருக்கும். இதை ப்ளக்கில் போட்டுட்டு மேலே ஸ்டாண்டில் வச்சுக்கலாம். இங்கே இது பண்ணிக்கலாம். அவ்வளோதான். மேலே மொபைலை வச்சுக்கலாம். அதில் மொபைல் வச்சிடலாம். இது பண்ணிக்கலாம். இதாக இருக்குது. எவ்வளோ இருக்குது பாருங்க. அது 1 2 அது 3 இல்லை, மொத்தம் 10 இருக்கும் பாரு. இது வந்து ஸ்டாண்டுங்க. இது மொபைல் ஸ்டாண்டு பிரமிட் டைப்பில் இருக்குது. இது ஹோல்சேல் ரேட் பார்த்தீங்கன்னா 1 10 ரூபா வருது. 9 ரூபா இருக்குங்க. 9 ரூபா பில்லு காட்டுறேன். எவ்வளோன்னு பார்க்கணும். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்லா இருக்குது. நிறையா இருக்குது. இந்த 100 இருக்குமா அது? இது அப்படியே காட்டு. இது ஒரு மொபைல் ஸ்டாண்டுங்க. இது சிம்பிளாக இருக்கும். இது சிம்பிள் ஸ்டாண்டு. இது காட்டுறேன் உங்களுக்கு எப்படின்னு பிரித்து காட்டுறேன். இது கலர் அதுலேயே பிளாக் கலர். இது ஒரு மொபைல் ஸ்டாண்டு. இது
இதை பிரித்து காட்டுறேன் உங்களுக்கு. ஒன்றே ஒன்று எடுக்க அதான் நான் எடுக்க முடியும். இப்படி எடுத்துருக்கேன். ஒரு வேலை கொடுத்துருக்கேன். இதாக இருக்கும். நீங்கள் மொபைலோட சார்ஜர் இருக்குல்ல, அதை இப்படி இதில் போட்டுக்கலாம். மொபைல் இந்த மாதிரி இருக்கும் சார்ஜர், இதோட அப்படியே போட்டுக்கலாம் டேரெக்டாக. நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்குது. கீழே போட்டால் உடையாது. ரொம்ப ஸ்ட்ராங், உடையாது. நல்லாயிருக்கும். ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இது வந்து நான் 100 கலராக 100 போட்டிருக்கேன். இது ஸ்டாண்டு, மொபைல் ஸ்டாண்டு. இது ஒரு டைப்பில் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது நடுவில் ஒரு பென் ஸ்டாண்டு வச்சுக்கிற மாதிரி. இது மொபைலில் பென்னு வச்சுக்கலாம் நடுவில். அதில் எதுக்குமா இது? இது நான் பண்ணலையே. அப்படியா? இது ஒன்று இருக்குது, மொபைல் ஸ்டாண்டு கொடுத்துருக்காங்க. இது ஒன்று. எல்லாம் ஒரே ரேட்டு தான், வெரைட்டியாக கொடுத்துருக்காங்க அவங்க. இது வந்து ஒரு லேம்ப்பு, எமர்ஜென்சி லேம்ப், ஹோம் லைட். இது ஆர்டினரி லைட் மாதிரி தான் இருக்கும். எல்இடி கிடையாது. எல்இடி டைப் மாதிரி, எல்இடி டைப்பு, ஆனால் மஞ்சள் கலரில் எரியும் லைட். இது சி டைப் சார்ஜபிள். இது இந்த பிரித்து காட்டுது ஒரு லைட். எடு மெதுவாக இப்படி இருக்கும் லைட். இது எப்படி இதை காட்டு. சார்ஜிங்கோட கொடுத்துருக்காங்க. இதுதான் ஏரியா லைட். இது இன்னும் பண்ணிக்கலாம். அதில் இங்கே சார்ஜிங், இதில் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. சார்ஜ் உள்ளது, சி டைப் சார்ஜ். இதுக்கு ஒரு கேபிளும் கொடுத்துருக்காங்க. ஒரு கேபிள் கொடுத்துருக்காங்க. இது நீங்கள் எங்கே வேணால் மாட்டிக்கலாம். அப்படி இது எங்கே வேணால் ஒரு மாட்டி கொடுக்கலாம். யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கரண்ட்டு போச்சுன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா கீ செயின் மாட்டுறது. இது வந்து கீ செயின் மாட்டலாம். அது மாதிரி வாங்கியிருக்கேன். அது இது ஸ்டிக்கர் எடுத்துகிட்டு அப்படியே ஒட்டிட்டிங்கன்னா கீ செயின் சாவியெல்லாம் மாட்டிக்கலாம். அதில் இது ஒன்று 4 ரூபான்னு நினைக்கிறேன். இது மாதிரி இருக்கும். இப்படி ஒட்டிட்டிங்கன்னா கீ செயின் மாட்டிக்கலாம். இங்கே ஸ்டிக்கர் அப்படி தான். அது நான் லேம்ப் 2 வாங்கியிருக்கேன். இது வந்து டிஜிட்டல் லேம்ப். இது நைட் ரூமில் வச்சுக்கலாம். டேபிள் லேம்ப்பு, ரோஸ் டைமண்ட், யூஎஸ்பி சார்ஜிங் டார்ச் லேம்ப். இதில் இத்தனை கலர் வரும், 4-5 கலர் வரும். மாதிரி தான் எரியும். திரும்ப காட்டுறேன் உங்களுக்கு. ரிமோட்டோடு கொடுத்துருக்காங்க. கலர் சேஞ்சிங் ரிமோட் கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஒரு கேபிள் கொடுத்துருக்காங்க. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதுதாங்க இந்த லைட்டு.
ஸ்க்ராச்சஸ் இருக்குது ரைட்டாக அதில் என்னன்னு தெரியல. ரிமோட்டடு ஆன் பண்ணு, பவர் ஆன் பண்ணு. எப்படி பேட்டரி இருக்கான்னு தெரியல. சார்ஜ் பண்ணு. தெரியாதுப்பா, தெரியாது. 3 வாங்கியிருக்காங்க. 3 பேட்டரி இருக்கான்னு தெரியல, செக் பண்ணுறேன். அவ்வளோ கொடுமா, அதே எதுவுமே சார்ஜ் இருக்காது. இல்லை அப்பா, அந்த இது சார்ஜ் போடுற இடம் அது. ஒன்றும் கிடையாது சார்ஜ். அதை எடுத்து தான் பாருங்க. பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஒரு டெரை போட்டோம்னா அது எடுக்கல. சார்ஜ் இருக்கான்னு தெரியல, பார்க்கலாம். சார்ஜ் இல்லைன்னா இருக்கு. சார்ஜ் இல்லை, போட்டுட்டு அதுக்கப்புறமா சார்ஜ் போட்டு பார்க்கலாம். இது எல்லாமே போட்டு காமிச்சிடலாம். இது மொத்தம் 3. இது பார்க்க கூட அது கூட அது இதுன்னு பார்க்கணும். இது கவர் போட்டுருந்தோம். இதுதான் நல்லா இருக்கு. காட்டு மொபைல் காட்டி கொஞ்சம் டேமேஜ் இருக்குது. அதோட இது ஓகே தான். எதுவும் டேமேஜ் ஆன மாதிரி தான் இருக்குது ரைட்டாக. இது பட்டனே கொடுக்குறது. சரி, ரிமோட்டு தானே இருக்குது. அது ரிமோட்டை சார்ஜ் பண்ணுறது இல்லை, அதான் தெரியல. இது சட்னா கலர் மாறும். நைட்லாம் மாதிரி வச்சுக்கலாம். என்ன கலர் மாறும்? கையில் ரிமோட்டும் கொடுத்துருக்காங்க. பிரைட் வச்சுலாம் கம்மி பண்ணிக்கலாம். இது டிம் பண்ணிக்கலாம், இது பிரைட் அதிகம் பண்ணிக்கலாம். நைட்டில் உங்களுக்கு டிம்மானா டிம்மாக வச்சுக்கலாம். இந்த மாதிரி அப்புறம் வாஸ் ப்ளே போட்டால் அதுவே கலர் மாறும், ஆட்டோமேட்டிக். இது ரெட்டு, இது க்ரீன். இந்த கிச்சன் ஒன்று எடுத்துட்டோம். ஒன்று எடுத்துட்டோம். சரி, ரிமோட் காட்ட மாட்டேன். இதுக்கு ரிமோட் கொடுத்துருக்காங்க. அதுதான் இப்போ ஆஃப் பண்ணால் ஆஃப் ஆகிடும். ஆஃப் ஆகிடுச்சு. சார்ஜ் போட்டுருக்கு. ஆனால் ஒன்றே ஒன்று எடுமா, எப்படி ஒட்டுறதுன்னு காமிக்கணும். கீச்சைன்னு சொல்லுமா, இது மாதிரி ஒட்டுன்னு காட்டுங்க. அது மட்டும் ஒட்டியாச்சு. இது மாதிரி இருக்குது. கீ செயினுக்கு இதுதான் இப்போ எடுத்து ஒட்டிருக்கு. இது மாதிரி ஸ்டிக்கர் இருக்கும். இது பிச்சுட்டு இப்படியே ஒட்டிக்க வேண்டியது தான். அங்கே வேணாம், கீ செயின் மாட்டி வச்சுக்கலாம். நல்லா ஸ்ட்ராங்காக தான் ஒட்டிகிட்டு இருக்குது. வெயிட்டு ரொம்ப வெயிட்டாக மாட்டக்கூடாது, லைட்டாக தான் மாட்டோம். கரெக்டாக இது ஒன்று உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒன்று 2 ரூபா. இந்த லேம்ப் வந்து இந்த லேம்ப் வந்து பார்த்தீங்கன்னா 245 ரூபா. இது வந்து வால் லேம்ப்பு. இது 110 ரூபா. இது ஒன்று
நல்லா இருக்கும் ஹோல்சேல் ரேட்டு எங்கே வேணால் மாட்டிக்கலாம். சார்ஜிங் சி டைப் சார்ஜிங் தான். பாருங்கள் என்ன பிரைட்னஸ். நீங்கள் எங்கே வேணால் மாட்டிக்கலாம். கரண்ட்டு வந்து போச்சுன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்படியே மாட்டி விட்டுருவோம். அது பாடு எங்கே வேணால் மாட்டிக்கலாம். இதுலேயே உங்களுக்கு டிம்மு இதெல்லாம் வச்சுருக்காங்க. டிம் பண்ணிக்கலாம், இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். சார்ஜிங் கம்மியாகிடும். பண்ணுறோம். இந்த ஸ்டாண்டு இப்படி தான் போடணும். பார்த்துங்க, இது எடுத்துகிட்டு இப்படி தான் இருக்கும். இது இப்போ காட்டுரு புரியுது, இப்படி தான் இருக்கும். இப்படி நீங்கள் வச்சுக்கலாம். இப்படி வச்சுட்டு இங்கே போடலாம். இங்கே மொபைல் வச்சுக்கலாம்.